வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இந்த கோமாளியை பார்க்கும் போதே எனக்கு வந்து அவங்க மேல ஒரு அன்பு வந்துச்சு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த கோமாளியோட எனக்கு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? இல்ல நம்ம கோமாளிகளுக்கு யாரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆன குக்கோட போட்டோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. இப்படி ரெண்டு பேருமே கரெக்டா அதே குக் அதே கோமாளின்ற அளவுக்கு பேரானா உடனே அந்த பேரிங் நடந்துரும். பியூட்டிஃபுல் கேம். அப்படி நடக்கலனா நடத்தி காட்டுவேன். வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். ரொம்ப ஆட்டம் போடுற நீ. யாரு வேணாலும் வரட்டும், ஆனா பிதாவை தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒளிஞ்சு கொடுக்குற சாதாரண மனுஷன் ஆண்டவன் என்ன படைக்கல. அதாவது ஒரு வேளை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே 1000 வேலை கொடுக்குறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சமைக்க மாட்டேதா? சமைக்கிறாங்க. வெங்காயம் வெட்டு. ஏய் இவ்வளவு நேரமா? இது வெட்டு அது வெட்டு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். கோமாளிகள் தான் எடுக்க போறாங்க. ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆன அந்த ஒரு குக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். ஹார்ட் எடுத்து நீங்க வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி அந்த குக்கும் உங்களை எடுக்கறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா. ஜாலி ஜாலி தான் ஜாலி. ஓ எல்லாம் தேவையில்ல. போ சொல்லுங்க அவள. இங்க வேணா மச்சாப்ப. யார் நீ முதல்ல யாரை சூஸ் பண்ணிருக்க? காமி. பிரியா ராமன் மேம். நெக்ஸ்ட் நீ யாரை சூஸ் பண்ணிருக்க? உனக்கு இங்க ஹார்ட் கனெக்ட் ஆகுதா? உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. சேஷி சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சௌந்தர்யா खत्म बाय बाय टाटा மாப்ள தெரியல வாண்டடா போய் மாட்டிருச்சு மாப்ள. ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சுனிதா ஆஹா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. சரத் ஐயா தெரியாம எடுத்துட்டீங்க. தான் உங்களுக்கு குசும்பு. குரே கன்னி பொண்ண பார்த்தா கை நடுங்கிடுமே. தங்கதுரையண்ணா. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ராமரண்ணா நீங்க காட்டுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. யாரையும் இதுக்கப்புறம் நீங்க மாத்த முடியாது. நீங்க இந்த குக்ஸோட யூ ஆர் ஃப்ரீஸ். எதே மாத்த முடியாதா? ஃப்ரீஸா? மாத்த முடியாது. ஓகே थैंक यू. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. உங்களுக்கு வேண்டிய கோமாளியை நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. பாரு அது ரெடியா வந்து ஆளுக்கு ஒரு கோமாளியை சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. ஏன் தங்கதுரையண்ணா நீங்க எடுத்தீங்க? யாரா என்ன கூப்பிட்டுவேன்? முதல் வாரத்துல பச்சை மிளகா உப்பு இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா பையன் மட்டும் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்ல. அதுதான் சூனியம் வைக்க வச்ச மாதிரி இருக்கு. இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சௌந்தர்யா நீங்க யாரை எடுத்திருக்கீங்க? என் தம்பி பூவை யாரை எடுத்திருக்கேன். நீங்க தம்பி எடுத்துக்க, ஆனா இவன் அக்காவை எடுத்துக்க வேற யாரும். ஆமா இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. அதுமிதா மேம் நீங்க சொல்லுங்க. எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. இது ஒரு பீஸ் தான் அங்க வியாபாரம் ஆகாம இருந்தது. டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அதனால ராமர். மேம் உங்களோடது சுனிதா. மேம் சுனிதா எடுத்திருக்காங்களா? மேமா நக்கல்யா அவனுக்கு. பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணையாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கலாமே. ஆட்டின சுத்தமான உருட்டு. சூப்பர். ஆனா உன்னைய காப்பாத்த முடியாது. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. புகழ் எடுக்கலாம் தான் வந்தேன். அப்போக்கும் அம்மா போய் எடுத்துட்டாங்க. யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. மாட்டிக்க தப்பானா வலியாத. அப்ப உனக்கு எங்க வலிக்குது? புகழ் புள்ளைய 5-6 பேரு தூக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா. நான் கேட்டேன் எனக்கு கொடுங்க புகழை இது வச்சுக்கோங்க அப்படி. இல்ல கொஞ்சம் கொடுன்ற. நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. உமேர் குரேஷி கேக்குறாரு கேள்வி. சுனிதா வரணும் நினைச்ச பட் வரல. செகண்ட் தாட் குரேஷி. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நந்தகுமார் ப்ரோ நீங்க? மேட்ரிமோனியல் ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்துட்டான். இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குக் இல்லையா? இவங்கள வச்சு செஃப் ஆஃப் த வீக்கெண்டோட செஃப் ஆஃப் த இயர் அவார்டு வாங்க போறேன். பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. சௌந்தர்யாக்கு சௌந்தர்யா மேலே கான்ஃபிடன்ட் கிடையாது. என்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். ஆனா அவருக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ட் பாத்தீங்களா? ஜோக் இல்ல இல்லையா? டாலி ஆல்ரெடி எனக்கு வெரி குட் கெமிஸ்ட்ரி. அப்படி கண்டினியூ சொல்றது கரெக்டா புரிஞ்சுப்பா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. மாதிரி கியூட்டா இருக்கும். டாலி கியூட்டா இருக்கா? என்டர்டெய்னிங்கா எனக்கு டவுட்.
சொல்லுங்க ஏன் நீங்க சர்ஜன் எடுத்தீங்க? இஸ் அமேசிங் ஃப்ளோ. அதே மாதிரி சொன்னா கேப்பான் போல் இருக்கேன். ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். என்ன தம்பி நல்லா பேர் வாங்கிருக்க. உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. இங்க இருந்தா தொண பேசுவா போல இருக்கு. அபத்தமா என்ன நடந்துருச்சுன்னா நீங்க விரும்பி எடுத்த யாருமே உங்களை விரும்பி எடுக்கல. இங்க அடிச்சா சரி வராது. வெளிய வாடா, உன் கதையை முடிக்க. ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆன அந்த கோமாளி வாங்க. ஆகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த தாய தப்ப பாத்தீங்களா? எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. இங்கிலீஷ்ல எது இருக்கு? ஐ லவ் யூ. என்னடா எனக்கு மனசே கேக்கல. என்ன எழுதி இருக்கு? ஐ லவ் யூ எழுதி இருக்கு. கலர் வச்சு இவ்வளவு பெரிய மாதிரி முடிச்சானே. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முதல் டேபிள்ல போங்க, நீங்க பின்னாடி எல்லாம் போவீங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. ஒரு கோமாளி வாங்க. அண்ணே நாங்க பைத்தியம் அறவேக்காடு. பேர் ஒரு வாட்டி கூட சொல்லலாமா? இனிதா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தான் இவன் அப்படின்னு சொல்றேன். ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சுவேன். போடா பேசுறா, என்ன பிரச்சனை? என்ன ரக்ஷன், நீ லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் மாதிரி ஆயிட்ட. ஜாலி லைஃப் ஜாலி, குக்கிங் காலி. குக்கிங் காலி தான்டா. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கோமாளி வாங்க. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? தப்பா பிகர்றா அது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. காலி எதுக்கு உமேர் எடுத்தா தெரியுமா? ரிவெஞ்ச் எடுக்கணுமா? வாங்க எல்லாரும் ஒரு கை பாப்போம். பொறாமை பண்ணுமா? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். என்ன தெரியும்ல, பொறை சாப்பிடுற ஆமை. நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் பார்பி டால் மாதிரியே இருக்காங்க. வச்சாலே நீங்க வைக்க முடியாது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்ல. நந்தகுமார் அவரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் இன்னைக்கு ஏன்? ஏன்னா நமக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ டீயமோ பித்தாளையோ பூசணுக்கோ பூசாதோ ஒரு அரிசினால மக்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா எனக்கு நாலேஜ் கொடுத்தாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாட்டிலால அவன் ஜெயிலுக்கு போய்க்கிறான். உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. ஃபுல் எபிசோட் இந்த நான் கூட இருந்தா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வரும். புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். நாலேஜ் இஸ் பவர். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி திரும்புறப்பலாட்டி எல்லாரும் எடுத்துட்டாங்க. என்ன தம்பி என்னாச்சு? ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் அனாதையா கீழே கிடக்கு. இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. ஒருத்தவன அண்ணனை வந்து எடுக்கல. ஏயா உன் மனசாரிச்சா போய. அண்ணன் மூக்கு மேல 3 வாக்கு போடுறாங்க, நடக்கிறானுங்க அவர் மேல இஷ்டத்துக்கு. 3 பேரை டார்கெட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து தெரியுமா இவங்க 3 பேர் தானே? இந்தாடி என்னது இது? ஐயா, இந்த ஏர்போர்ட்ல ஃபுட் மசாஜ் பண்றவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் போலடா. சபானா, உமேர் இல்லனா மிஸ்டர் நந்தகுமார். கர்மா டேய் நாங்கெல்லாம் மனுஷங்கள தெரியல அவனுக்கு. உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க சார். சீரியல்ல தான் மாமியார் குடும்பத்தை பாத்துர்க்கேன். ரியாலிட்டி ஷோல மாமியார் குடும்பம் பண்ண ஒரே குட்டி நீ. சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். என்னன்னா நான் இப்ப எடுக்கலைனா இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இன்னும் 2 எபிசோட்ல அண்ணனே நீங்க எடுத்துருவீங்க. நீ ஒண்ணே கவலைப்படாத வீரா. யாரு என்ன வேணா சொல்லி போட்டோம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். வாங்க. அந்த வாயில ஆய்ப்பு எடுப்பது ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. ராஜோட தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன். இது எவ்வளவு பரவாயில்லையே. இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. முதல்ல ஏன் ராஜு ஒன்னு எடுக்கணும்னு நினைச்சேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எப்படி இந்த வாரம் போயிருவாரு. நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த? திருநெல்வேலில இங்க வந்து நட்டு செய்ய வந்திருந்து இது செய்யறாரு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. என்ன சொல்லி நீ கேட்ட? எப்படியும் போயிருவானா நீ. இப்ப எதடா சொல்லி கேப்ப? சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை தோணும். அதுக்காக இப்படி போய் வச்சுடா சரி. என்னோட போட்டோ எடுத்தீங்களா எடுக்கலையா? எடுத்தேனே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அவங்க எடுக்காம நீ பேச கூடாது. அதான் நான் பேசல, நீங்களே பேசுங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். சிரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. யாருமே எடுக்கல. வாரம் அமைச்சரே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். 3 பிரியாணி 2 65. எதையும் தாங்கும் இதயம் உண்டு. மதுரக்கார பசங்க பாசக்கார பசங்க நினைச்சு இதாமல ஊர்ல சொல்லுவானுவோ. அதனால தான் மேடம் மாட்டு தவணையில பாவாடை தவணை எடுத்துட்டு இருந்தாரு. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு.
டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன்னு தெரிஞ்சு உன்னை எதுக்கு நான் தேடி தேடி போய் எடுத்தேன் தெரியுமா உன் போட்டோவை? அடுத்த எபிசோட்ல வெளியே அனுப்புறதுக்கு தானே? வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. ஓ போட்டோலாம் ஓரமா கிடந்துச்சு. ஓடி போய் அப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஓடி போய் எடுத்து அந்த 7வது இடத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இவரான. டீசெண்டா பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. இங்க இருக்கிற குக்குகளே, அங்க இருக்கிற செப்புகளே, கோர்ட்ல கத்தாதீங்க. இங்க சைலன்ஸ்ன்ற வார்த்தையை சத்தமா தானே சொல்ல வேண்டியது. நான் எடுக்க போற படத்தோட ஹீரோ நீதான்டா. இந்த மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா அவர் வந்து கொட்டிட்டாரு எல்லாத்தையும் இருக்கா? அது ஆல்ரெடி தான் இப்ப வேலை இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். பாக்குறதே கஷ்டமா இருக்குமா? இவ்வளவு நேரமா உங்களை யாரும் செலக்ட் பண்ணல. கோமாளி வாங்க. என்னை பார்த்தாலே ஒரே விளையாட்டு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஒரு ரவுடி கோமாளி. பிஞ்சு மூஞ்சி என்னடா பிஞ்சு மூஞ்சின்றாங்க. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு போயா. ரவுடி கோமாளி என்ன பண்ணுவேன் இப்ப நீனு? அவன் செய்யணும், அவனே அடிச்சு போயிருவாங்க. அந்த மாதிரி அநியாயத்தை பேசிட்டு இருக்காங்க. பேசாம வாயா, வாயை கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. 5வது இடத்துல இருக்கிற மதுமிதாவை 10வது இடத்துல வந்து நிக்க வைக்கல. பேரு சரத் இல்ல, சரத் இல்ல. கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நான் என்ன சொல்றேன் செஞ்சே ஆகணும். சோலி முடிச்சு. டேய், மாமியார் கொடுமை மதுமிதாடா அவங்க. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். சேச்சே. எந்த பேசிஸ்ல மேம் நீ சூஸ் பண்ண? ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. பெட்டு எடுத்த அப்ப சொல்லிட்டு போடா போடா. மரியாதை கட்டி போவோம். என்ன யார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என் அம்மா அதை நான் மாத்த. சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்ல. அவங்க செருப்ப சாணில முக்கி அடிச்சாங்க. ஏண்டா ராஸ்கோல். மிஸ்டர் பிரியாராமன் தானா? அது மிஸ்ஸஸ். அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன். மிஸ்டர் ராமனை சூஸ் பண்ற நேரம் வரும். நீ அது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்க. அடி நீ ஏன் தங்கதோர நான் 10 அளவு வச்சுட்டேன். கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. எந்த ஷோலயும் அழுத்தது கிடையாது சார் நீங்க நல்லவையா. எந்த ஷோவும் அவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்ப தெரியுதா அவரே அழுதாருன்னு? அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. வேலை பண்ணுவியா? என்ன ரொம்ப கேவலமா கேக்குறீங்க? கஞ்சகர பண்ண சொன்னார். நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணன்னு. இந்த மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இப்படி பண்றீங்களாமா? என்னமா நீங்க இதையே பண்றீங்களாமா? உள்ள ஒரு பெரிய குருமாவே கலக்கி விட்டேன். சௌந்தர்யாவே குக்கு தான் மேம். ஓகே. அப்ளிகேஷன் எழுதும் போது கொஞ்சம் படிப்பறிவு இல்ல மேம். அதனால குக்குக்கு பதிலா கோமாளி அப்ளிகேஷன் சைன் போட்டாங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இல்லப்பா இவங்க குக்குன்னு தான் வந்தாங்க. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இவங்கள சமைக்க சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோமாளியா. உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. பயப்பட வேணாமா, நீங்க சொல்றத தவிர எல்லாத்தையும் செய்யும் அந்த பொண்ணு. வாய் இருக்குன்றக்கா பேசக்கூடாது. நான் தப்பு பண்ணா கூட கரெக்ட் பண்ணிடுவேல்ல. சூப்பரா பண்ணிடுவேன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? இவரே எடுக்கிற பேர் மிமிக்ரி. மஞ்சத்தோள் போடல. மஞ்சத்தோள் போடு. His voice very nice man. சொன்னதாங்க மரியாதை. ஆப்ஷன்லாம் ஒன்னு கொடுக்க போறோம். என்னதுன்னா கை கொடுப்பீங்க, வேற என்ன கொடுப்பீங்க? தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. டாப்ல வந்து கோல்டன் ஆப்பரான் கொடுத்தீங்கல்ல, அத மாதிரி கடைசி அவங்களுக்கு கோமனம் கொடுப்பீங்களா அண்ணன் கேட்டு. எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானே. எண்ணெய் ஊத்துறதோட எண்ணெயும் உனக்கு சேர்த்து ஊத்தி இப்படியாச்சும் கை வைக்கணும். கரண்ட் எல்லாம் இருக்கு. கரண்டோட விளையாடுறோம் புகழ் நம்ம. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? இப்ப கரண்ட்ல விளையாடுறோம், புரியுதா? அந்த கரண்டா ஆடுறா சக்க. அது எதுக்குடா? எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணா லைட் எடுப்பேங்க. அதனால இப்ப சொல்லு. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார். அதை ஏன்டா எடுக்கிற மரியாதை இல்லாம பேச. ஏண்டா எடுக்கிற? யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிறேன். ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருப்போம். உடைச்சுக்கோ, 2 கையால உடைச்சுக்கோ. ஐயோ கீழே போ. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? முட்டை போடுற கோழிக்கு ஆப்பாயில் போட தெரியாது. வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். ஆப்பாயில் போற நம்மளுக்கு முட்டை போட தெரியாது. பேச சங்கதி என்னன்னா பேசுனேன். கார்த்திகை காத்துக்காரி ஆளு மூஞ்சி பாத்து. ஓகே ஓகே. ஊத்து ஊத்து. இதெல்லாம் என்ன சொல்றது? எல்லாம் எத்தால எழுத்து. கிட்டேந்து போடு தம்பி. ரைட் பாக்ஸ்ல சூடு வச்சு போறோம் பயமா இருக்கு. அப்பா நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா? எல்லாம் மட்டும் உடையாம பார்த்தனா போ. கருவுல என் தாய் பெத்தப்பே எந்த கருவையும் கலக்கூடாதுதான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இப்படி இப்படி தள்ளி விடு. இதுல இருந்து இப்படி தள்ளி விடு. வேலை சொல்லியே கொல்றாங்கயா. ஸ்டைட்ரி இதுங்க. அது மூஞ்சில நல்லா வரும். போடு அது. சோம்பேறி பைய மகனே. அதானே மண்டையில உடைச்சீங்க. போடு. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ
அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா நான் கூட அவன் மண்டையில உடைச்சிட்டு பார்த்தேன். ஏய், செருப்பால நாயே சரத் உடைஞ்சிரும் சரத் உடைஞ்சிருச்சு. கொஞ்சமாவது கேட்டியாடா? நல்ல மழை பொடி போடணுமா? நீ எந்த இதுவும் பண்ண வேண்டாம். லாஸ்ட் நமக்கு தின்னணும் இல்ல. ஆணியே புடுங்க வேணாம் வாங்கடா. எரிவே இல்ல ஆஃப் பண்ணிட்டீங்க. ஐயோ ஒரு அயன் மெஷின் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் பாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெரியாது நமக்கு கரண்ட் கண்டுபிடி விடுதானே எலக்ட்ரானிக் அவங்கள எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். கரண்டே கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு தாமஸ் ஆல்வா எடிசன் தானே. இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைக்கிறேன். என்னங்க பண்றது? பீச்ல செலவை. சௌந்தர்யா, how difficult it's for you to work with another cook? பேசாம போறியா வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. கரண்டியை உள்ள கொடுங்க, கத்தியை கொடுங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கழிச்சு விடு சீக்கிரம். சூடு சேர்த்து இங்க சுத்தணும். இதுல கீழே சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. இப்படி எடு. புஷ் புஷ் புஷ். என்ன பதுக்க பதுக்கன்னு செய்யும். Do what I say. நின்னுக்கா. எங்க யாரா உனக்கு அக்கா? ஐ டோன்ட் கேர். எடு எடு. வெய். சந்தோஷம். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தகர் ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. அயன் பாக்ஸ்ல ஐர மீன் குழம்பு வைக்கிறோம். ஓகே. அயன் பாக்ஸ்ல ஐர மீன் குழம்பா. ஐயோ இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட தள்ளுறா உள்ள போயிரு. என்ன நம்பி ஒரு குக்கு வந்துட்டா அவங்களுக்கு உயிரை கொடுக்கணும். இங்க எங்கடா இருக்கு? அது ஷபானானா நீ எல்லாத்தையும் கொடுத்துருவியே. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல்ல. இது வரைக்கும் எங்க அண்ணன் எவ்வளவோ படங்களை காமெடி பண்ணி பாத்திருப்பீங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பட் சீரியஸா ஒரு டாஸ்க ஒரு ஷோல பண்றாருன்னா அது முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. உனக்கு சமைக்க தெரியுமா புகழ்? சமாளிக்க தெரியும். பொறுமை சாமி. நம்ம வாயில வச்சுட்டு ஓடும்போது கூட நான் அவ்வளவு கரெக்டா கொண்டு போவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கொஞ்ச நேரம் இப்படியே இரு. வாய் ரொம்ப பேசுற நீ. இப்ப இதை விட்டனா இது உடைஞ்சிரும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. ஓவரா பேசுற நீ. இரு இதுல ஒரு முட்டை வைக்கிறேன் நான். பேசு. லெமன் அண்ட் ஸ்பூன்ல 1 மணி நேரம் அவார்டு வாங்கணும் தானே சொன்ன. இப்படிதானடா இது என்ன? நோ, அந்த பேக் சைடு அந்த இப்படியா? அட டேய் இது இந்த பக்கம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஓகே மூவ் பண்ணாத. பண்ணல ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. உன் கருவியில கடவுள் காந்தத்தை வச்சு அது என்ன இழுத்து 2 கண்ணும் இடிச்சு அது தேவையில்லாத ஒரு இது ஆயிடக்கூடாதுல்ல. மாப்ள செமையா பிக்கப் பண்ற. இன்னொன்னா நீ பாருங்க அது ஏதாவது ஒண்ணு செட் ஆகும். என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இங்கிட்டு திரும்பி இல்லைன்னா யாராவது கண்டுபிடிச்சா அதே ட்ரிக்க ஃபாலோ. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.